ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். உன்னத பாட்டு 1:4. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கடந்த ஆண்டின் சம்பவங்களையும் அவற்றை நாம் எப்படி கடந்து வந்தோம் என்றும், பல அன்பானவர்கள் உலகத்தை விட்டு சென்ற போதிலும் இன்னும் நாம் ஜீவிக்கிறோம் என்பதையும் ஒரு முறை நினைத்து பார்ப்போம். இன்று நம் இருதயத்தின் நினைவை நிறைத்திருக்கின்ற காரியங்கள் எவை? உலகம் பல பிரச்சனைகளை அன்றாடம் நம் மனதிற்குள்ளும் அறிவிற்குள்ளும் செலுத்தி அதை குறித்த கவலையினால் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறது. இதனால் எதை சிந்திக்க வேண்டுமோ, எதற்கு அதிக நேரத்தை ஒதுக்க வேண்டுமோ எல்லாமே குறைந்து விட்டது. நமது இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ நாம் அதுவாகவே மாறிவிடுகிறோம். நம் இருதயம் நம்மை கண்ட அந்த அழகான கண்களை உடைய ஆண்டவரின் அழகினால் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவர் நமக்கு தந்தருளின மன்னிப்பு, ரட்சிப்பு, நன்மைகள் யாவையும் நினைத்து மகிழ்கின்ற நாம் அவரால் நிறைந்திருப்போம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்ற நிலைப்பாடு நம்மில் வர வேண்டும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை குறித்து, அவர் பாராட்டின இரக்கம், அன்பு, தயவை குறித்து சிந்தித்து நன்றியோடு இருக்கிறோமோ, அந்த அளவிற்கு தேவன் நம்மேலும் இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிப்பார். என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இன்னும் உம்மண்டை இழுத்துக்கொள்ளும் என்று நம்முடைய இதயம் வாஞ்சித்து கதறட்டும். இந்த உலகத்தையே குனிந்து பார்க்கிற நமது கண்கள் நிமிர்ந்து மேலே பார்த்து, ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும் என்று அழைக்கட்டும். நிலையற்ற காரியங்களால் நமது இருதயத்தை நிறைத்திருந்தால் இன்றே அதை அகற்றி போட்டு மாறாத ஆண்டவரின் பிரசன்னத்தால் நிறைக்கப்பட தேவ ஆவியானவரின் ஒத்தாசையை நாடுவோம். கர்த்தர் இரக்கம் செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எனக்குள் வாழ்கிறீர் என்ற ஜீவிதத்தில் தொடர்ந்து வாழவும், அதை காத்துக்கொள்ள தயவு செய்தளவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, ஆண்டின் இறுதி நாட்களில் இம்மட்டும் எங்களை தாங்கி நடத்தி வந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பாடுகள் வரும் வேளைகளில் பொறுமையை காத்து பரமன் இயேசுவை சார்ந்து ஜெயம் பெற்று ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காலைதோறும் எங்களை விசாரித்து விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் செட்டைகளின் கீழ் எங்களுக்கு தந்து வருகிற அடைக்கலத்திற்காகவும் எல்லா கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சவாலையும் மேற்கொண்டு நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் அச்சுறுத்தலும், அபாயமும், இச்சைகளும், கசப்பும் நிறைந்த உலக வாழ்வில் அவர்களை உங்க இரத்த கொட்டையில் மறைத்து உமது வழிகளில் நடத்தி உமது சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து மகிழச் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினை நாவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், கணவன் மனைவிக்குள், சகோதர சகோதரிகளுக்குள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள் ஒரு மனம் ஒற்றுமை ஐக்கியத்தோடு வாழவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாய் வியாதியோடு, உடல் பலவீனத்தோடு, பற்பல வியாகுலங்களினால் பீடிக்கப்பட்டும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போரை உங்கள் குணமாக்கும் கரம் தொட்டு சுகப்படுத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வெளியூர்களில், வெளிநாடுகளில் வாழுகிற ஒவ்வொருவரின் குடும்பம், பிள்ளைகள், வேலை, தொழில் ஆசீர்வதிக்கப்படவும், சகல தீமைக்கும் ஒவ்வொருவரையும் விலக்கி காத்து கொள்ளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், ஒவ்வொருவரின் தூதர்களின் காவலை தந்து வழி நடத்தவும் ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்திடவும், அவர்கள் வருமானம் குடும்ப தேவைக்கு போதுமானதாக இருக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் பிள்ளைகளுக்கு தேவரீர் உங்க ஞானம் தந்தள்ளி பாடங்களை சிறப்பாய் படித்திடவும், சிறப்பான வெற்றி பெறவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலைகள் கிடைத்திடவும், திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தள்ளி குடும்பமாக கர்த்தரை தொழுது சேவிக்கவும், பேர்காலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும், நெடுங்காலமாய் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போர் குறைகளை அகற்றி அற்புதம் செய்து மகிழச் செய்யவும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் உங்க பலத்த கரம் தொட்டு ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், வருகைக்கு ஆயத்தப்படவும், பாவ சாப கட்டிலிருந்து மக்கள் விடுதலை பெறவும், அமைதலான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.